இப்போ நான் அந்த உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொன்னல, ஸோ அந்த லெட்டர்ஸை நான் இங்கே ஃபார்ம் பண்ண போகிறேன். எல்லாருமே போர்டை நல்லா பாருங்க. இப்போ நான் போர்டில் எழுதுறேன், நல்லா பாருங்க எல்லாருமே. இது வந்து ஏ. நெக்ஸ்ட் லெட்டர் என் கூடயே சொல்லுங்க. பி. நெக்ஸ்ட் சி. அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ண லெட்டர் வந்து டி. நெக்ஸ்ட் இ. நெக்ஸ்ட் எஃப். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஃப். நெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ற லெட்டர் வந்து ஜி. நெக்ஸ்ட் H. H க்கு அப்புறம் கரெக்ட் I. I க்கு அப்புறம் நம்ம என்ன லெட்டர் ஃபார்ம் பண்ண போறோம்? J. வெரி குட். அதுக்கப்புறம் K. நெக்ஸ்ட் L. நெக்ஸ்ட் என்ன வரும்? L க்கு அப்புறம் M. வெரி குட். M க்கு அப்புறம் N. N க்கு அப்புறம் என்ன வரும்? O. O க்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் P. P க்கு அப்புறம் Q. Q க்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? சொல்லுங்க. R. வெரி குட். And next S. Then நம்ம இப்ப வேர்ட் வந்து லெட்டர் வந்து T. Next U. Next V. Next W. W க்கு அப்புறம் என்ன வரும்? X. X க்கு அப்புறம் Y. And last letter என்னது நம்ம ஆல்பபெட்ஸ்ல? Z. So இப்ப நம்ம ஆல்பபெட்ஸ்ல 26 letters இருக்கு. So இப்ப நம்ம 26 lettersையும் போர்டில் எழுதியிருக்கோம். ஸோ என் கூட இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? A. நெக்ஸ்ட் B. பின்ன C. D. E. F. நெக்ஸ்ட் G. H. I. J. K. L. M. N. O. P. இது என்ன லெட்டர்? Q. R. S. T. இது என்னது? U. கரெக்ட். V. W. X. Y. Z. So இப்ப நம்ம 26 letters of alphabets நம்ம இப்ப கத்துக்கணும். இது வந்து small letters. இப்ப நம்ம capital letters கத்துக்க போறோம். அது எப்படி ஃபார்ம் பண்ணலாம், எப்படி எழுதலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஓகே. இப்ப நான் உங்களுக்கு alphabets capital lettersல எப்படி எழுத போறாங்கன்னு காட்டுறேன். போர்டை நல்லா பாருங்க. So first letter நம்ம small letterல என்ன கத்துக்கணும்? A. அதுவே இப்ப நான் உங்களுக்கு big letters capital lettersல எப்படி எழுதுன்னு கத்துக்கிறேன். So first letter வந்து A. Next
என்னது இது? B. Next. நான் என்ன கத்து கொடுத்த B க்கு அப்புறம் C. Correct. C க்கு அப்புறம் என்ன வரும்? D. D க்கு அப்புறம் என்ன லெட்டர் நான் கத்து கொடுத்தேன் உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ல? E. E க்கு அப்புறம் F. F க்கு next G. G க்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்? H. Right. என்ன நீங்க எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கரெக்ட்டா சொல்றீங்க. H க்கு அப்புறம் என்ன வரும்? மறந்துட்டீங்களா? H க்கு அப்புறம் வரும் என்ன இது லெட்டர்? I. I க்கு அப்புறம் J. Next K. Next L. L க்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்? M. Good. M க்கு அப்புறம் N. N க்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்? இது என்ன லெட்டர்? O. Next P. O க்கு அப்புறம் என்ன வரும்? P. Next நான் என்ன எழுதுறேன்? என்ன லெட்டர் இது? Q. இது நம்ம எப்படி சொல்வோம்? Q. Next என்ன வரும் Q க்கு அப்புறம்? Correct. R. நம்ம என்ன சொல்வது? R. Next இது என்ன லெட்டர்? S. Next T. Next U. U க்கு அப்புறம் V. Next W. Next X. X க்கு அப்புறம் என்ன வரும்? Y. Right. And the last Z. So இப்போ நம்ம capital letters of alphabets எப்படி எழுதணும்? நான் என்ன சொன்னேன் ஸ்மால் லெட்டர்ஸ்ல எவ்வளவு alphabets இருக்கு? 26. Good. So அதே மாதிரி நம்ம இந்த 26 letters in capital எழுதியிருக்கோம். So இப்போ நம்ம ரிவைஸ் போலாம். So first letter is A. Next B. C. Good. Next D. E. அது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? E. F. G. Next good H. இது I. J. இது என்னது? K. L. M. N. Next O. P. Q. அது எப்படி நம்ம சொல்லணும்? Q. R. S. T. U. V. நம்ம எப்படி சொல்லணும் pronounce? V. W. X. Y. Z. So 26 letters நம்ம இப்ப ஃபார்ம் பண்ணோம். நீங்க இது பாத்தீங்க. So இதே மாதிரி நீங்களும் ரிவைஸ் பண்ணுங்க.